கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். எந்த சூழலில் அவர் சொன்னதை செய்வார், சொன்னதை நிறைவேற்றுவார், கைவிட மாட்டார் என்றால், ஆதியாகமம் 12:1-2 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். அவன் எல்லாவற்றையும் விட்டு வருகிறார். அதாவது யாருமே இல்லை என்ற சூழலில் ஆண்டவர் அவரோடு கூட இருந்து சொன்னபடியே வானத்து நட்சத்திரத்தை போல அவனுடைய சந்ததியை பெருக செய்தார். சொன்னதை செய்யும் அளவும் ஆபிரகாமை கைவிடவில்லை. இரண்டாவது, யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் அண்ணன் அவனுக்கு எதிராக திரும்பி விடுகிறான். இங்கே லாபானிடத்தில் வந்து வேலை செய்கிறான், உண்மையும் உத்தமுமாக. ஆனால் இங்கே லாபானால் ஏமாற்றப்படுகிறான். லாபான் அவனுக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்ய நினைத்து அவனை பின்தொடர்ந்து வருவதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது ஆண்டவர் எச்சரித்து, அன்றைக்கு யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினது போல சொன்னதை செய்யும் அளவும் யாக்கோபை கைவிடவில்லை. பாருங்கள், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அதே தேவன் உங்களுக்கும் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். யாரும் இல்லை என்ற சூழ்நிலையின் வழியாய் கடந்து வருகிறாயோ, புரிந்து கொள், உனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற நேரம் வந்துவிட்டது என்று. இன்னும் அதற்கு மேல் போய் எல்லோரும் எனக்கு எதிராகி விட்டார்களே, இவர்களால் தான் எனக்கு நன்மை வர வேண்டும், இவர்கள் சம்மதித்தால் தான் நன்மை நடக்கும், ஆனால் எனக்கு இப்பொழுது அவர்களே விரோதமாய் திரும்பி விட்டார்களே, இனி நன்மை நடக்குமா என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களோ? ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவெல்லாம் நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டேன் என்பதற்கான அடையாளங்கள் என்று சொல்லுகிறார். கடைசியாக கூட யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். நான் உன்னை இப்படியாய் ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பம் உன்னை வணங்கும் என்று ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். ஆனால் நடந்தது என்னவென்றால், அவனை அவனுடைய சகோதரர்கள் பகைத்தது மாத்திரமல்ல, அவனை குழியில் போடுகிறார்கள், போத்திபானிடத்தில் விற்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் தகப்பனுக்கு என்ன அறிவிக்கப்படுகிறது என்றால், உன்னுடைய பிள்ளை மரித்து போய்விட்டான் என்று நினைக்கிறோம் என்று யோசேப்பினுடைய வஸ்திரத்தை ரத்தம் படிந்ததாய் எடுத்து கொண்டு வருகிறார்கள். அதை நினைத்து அழுதிருப்பான், நீண்ட நாட்கள் அழுதிருப்பான். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவனை மறந்திருக்க கூடும். ஏனென்றால் 13 வருடங்கள் ஆகிவிட்டது. அப்படி அவர்கள் தகப்பன் மறந்திருக்க கூடும். அதே போல தாவீதை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், சாமுவேல் அபிஷேகம் பண்ண வருகிறார். அப்பொழுது தகப்பனும் அவனுடைய அண்ணனும் அவனை மறந்து விடுகிறார்கள். ஆனாலும் கூட ஆண்டவர் சொன்னது போலவே அவனை ராஜாவாக உயர்த்தினார். இந்த இடத்திலும் அண்ணன் மறந்து விடுகிறார்கள், தகப்பன் மறந்து விடுகிறார். யோசேப்பு இன்னும் குழியில் போடப்படுகிறார், போத்திபாரிடத்தில் விற்கப்படுகிறார், சிறைச்சாலையில் வைக்கப்படுகிறார். இது எல்லாவற்றிலும் நீங்கள் ஒரு காரியத்தை கவனிப்பீர்கள் என்றால், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று வேதம் சொல்லிக் கொண்டே வரும். குழியில் இருந்த போதும் ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். போத்திபாரிடத்தில் விற்று அந்த வீட்டில் வேலை செய்யும் போதும் ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். சிறைச்சாலையில் இருக்கும் போதும் ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். நான் யோசித்து பார்த்தேன், ஏன் ஆண்டவர் இப்படி ஒவ்வொரு சூழலிலும் யோசேப்போடு இருந்திருக்கிறார் என்றால், ஆண்டவர் அவனுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாகத்தான் கூட இருந்திருக்கிறார், மற்ற எதற்காகவும் இல்லை. பாருங்கள், ஏனென்றால் ஆண்டவர் அந்த போத்திபாரின் வீட்டில் இருக்கும் போது யோசேப்போடு இருந்திருக்கிறார். அந்த போத்திபாரின் மனைவி பழி போட நினைத்த போது ஆண்டவர் அங்கே யோசேப்பு தவறு செய்யவில்லை என்று நிரூபிக்கவில்லை. ஏனென்றால் அங்கே ஆண்டவர் கூடத்தான் இருக்கிறார், ஆனால் நிரூபிக்கவில்லை, காத்து கொண்டே இருக்கிறார். நான் சொன்னது போல என் பிள்ளையை உயர்த்துகிற நேரத்திற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருந்து நேரம் வரும்போது அவனை உயர்த்தி அழகு பார்த்தார். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு அந்த 3 சூழலில் இருந்த அவர்களுக்கு செய்த தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு யாரும் இல்லை என்று இருக்கிறீர்கள்
இருக்கிறீர்களோ நிச்சயம் ஆண்டவர் சொன்னதை செய்ய போகிறார். இரண்டாவது, எல்லாரும் எதிராக இருக்கிறார்களோ ஆண்டவர் சொன்னதை செய்ய தொடங்கி விட்டார் என்ற அர்த்தம். கடைசியாக எல்லாரும் என்னை மறந்து போனார்களே, என்னுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நான் நேசித்தவர்கள் என்று எல்லாரும் என்னை மறந்து போனார்களே என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களோடு கூடத்தான் இருக்கிறார். எதற்காக தெரியுமா? அவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக. ஆகவே அவர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார். நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஒன்றை மாத்திரம் செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவரே, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நீர் என்னை கைவிட மாட்டீர் என்று அறிக்கை செய்யுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிப்பார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.